ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ஹெல்த் பவுட்ரு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நல்லா வறுத்து திரித்து சலித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து கிடச்சா கூட எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு ராகி, அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, இது கூட 5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக திரிச்சிட்டு சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டெய்லி காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து கருப்பட்டி சேர்த்து நல்லா காய்ச்சி காஃபி மாதிரி குடிச்சிட்டு வரலாம். காஃபிக்கு பதிலாக இதை சேர்த்து குடிச்சோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு காலையிலே குடிக்கையில். இல்லைனா நீங்கள் களி மாதிரி கிண்டி கூட காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், உடம்புக்கு நமக்கு நல்லது. பார்த்திங்களா? இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 1/4 கிலோ கருப்பட்டியில் பாதி கருப்பட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பில் வச்சு கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க கஞ்சி மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து கொஞ்சமாக அந்த திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள். அப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு மாற்றிட்டு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். களிக்கும் நம்ம இதே பக்குவம் தான். நல்லா கட்டியாக கிண்டி எடுத்துக்கலாம் களி மாதிரி. அவ்வளோதான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.